ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. தினம் நடக்கும் சம்பவம். ஒவ்வொரு இடங்களில் போகும்போதும் ஒவ்வொரு மனிதர்களை குறித்தும் ஒவ்வொரு மார்க்கங்களை குறித்தும் ஒவ்வொரு உணவு முறைகளை குறித்தும் இவர்கள் உணவு முறையை அவர்கள் தவறாய் சொல்லுவது இயற்கையான காரியமாக இருக்கிறது. ஆனால் எல்லாருமே அந்த தவறை செய்துக்கிட்டு தான் இருக்கோம். இந்த மார்க்கம், இந்த குடும்பம், இந்த ஃபேமிலி, இப்படி அப்படின்னு எதுவுமே விதி விலக்கு கிடையாது. நான் ஒரு புக்கை படிச்சுக்கிட்டு இருந்தேன். வெயில் காலத்தில் பிறந்த குழந்தைங்களுக்கு வெயில் சம்பந்தப்பட்ட வியாதியும், மழை காலத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு மழை சம்பந்தப்பட்ட வியாதிகளும் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புக்கை படித்தேன். அது விளக்கமாக சொல்ல தெரியல. அதுக்கு பிறகு 35 வயசுக்கு பிறகு நம்மளுடைய உடம்பு தேய்மானத்தில் வந்துடும். அது வரைக்கும் வளர்ச்சி, அதுக்கு பிறகு தேய்மானங்கள். அந்த 35 வயசுக்குள்ளே வரும்போது ஒரு 25 வயசுலேயே தன் உடம்பை குறித்து எக்ஸசைஸு, யோகா, ட்ரில்லு, நல்லொழுக்கம், நல்பேச்சு இந்த மாதிரி ஃபாலோ பண்ணவங்க ஒரு சில பேர் தான் இருக்கிறாங்க. மீதி பல பேர் எந்த சமுதாயத்தில் பிறந்தாலும் அவங்களுடைய தொழில் நிமித்தம் அவங்களுடைய வார்டன் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்காங்க. அதை வேதத்தில் படிக்கும்போது இடத்துல சொல்லுது, நான் உன் நுகத்தடியே உடைத்து போடுவேன், நான் உன் நுகத்தடியே உடைத்து போடுவேன். நுகத்தடினா என்னன்னா, ஒரு ஃபாதர் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க, மாட்டு வண்டியில் நோக்கால் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த கழுத்தில் வைக்கிறதுக்கு பேர் தான் நுகத்தடி. அது பழக்கப்பட்ட ஒரு மாட்டுக்கு காலையிலே எந்திரிச்சு அவங்க லோடு ஒரு ஏரியாவுக்கு போகணுன்னா லோடை ஏற்றிட்டு அந்த மாட்டுக்கு கயிறை போட்டு படுத்துட்டாங்கன்னா, பழக்கமான சந்தைக்கு போகிற மாடு எதிரில் வர்ற மாட்டுக்கு, வண்டிக்கு, இதுக்கு வழியை கொடுத்து நேரியாக சந்தையில் போய் நிற்குமா. அங்கே போய் சந்தையில் போய் நின்று உடனே மாட்டை அவுத்து ஒரு இடத்துல கட்டிட்டு அவங்க லோடை இறக்கிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் மாட்டை லோடு ஏற்றி இந்த கயிறை போட்டாங்கன்னா அது நேரியாக வீட்டில் வந்து நிற்குமா. அது அதனுடைய பழக்க தோஷம். ஆமாங்க, வேதம் நான் உன்னுடைய நுகத்தடியே முறித்து போடுவேன். நம்ம உணவு முறையாகட்டும், நம்ம உடலையும் ஆகட்டும், நம்மளுடைய பொருளாதாரங்களுக்காக நாமவே எந்த சமுதாயத்தில் பிறந்தாலும் எப்போ படிச்சிருந்தாலும் தங்களுடைய உடலை கவனிக்காமையும், தனக்கு உரிய சாப்பாட்டுக்கு டைம் ஒதுக்காமையும், சரியான தூக்கம் இல்லாமையும் ஒரு பாவப்பட்ட நுகத்தடியை சுமக்கிற மனிதர்களாக பல பேர் இருக்கிறோம். அப்படி பல பேர்கள் சிலவங்க பணத்தை சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க, யாருக்கும் கொடுக்க முடியாத சூழ்நிலைகளும் இருக்கும். ஏன்னா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறவங்க பின்னாடி பார்த்தா வியாதிகளுக்கு பயங்கரமாக செலவு பண்ணுவாங்க. சிலவங்க அக்கம் பக்கம் உறவு இல்லாமல் இருப்பாங்க. அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா வேதங்களை படிக்கிறதுக்கு கூட நேரம் இல்லாமல் இருக்கும். கடவுள் நம்மளுக்கு புண்ணியம் பண்ணியிருக்காருங்க. நீ அடி பாதாளத்தில் இருந்தாலும் நான் கரங்களால் உன்னை தூக்கி எடுப்பேன்கிற வேத வசனத்தின் பிரகாரமாக நம்மளை தூக்கி எடுத்து அவருடைய வேதத்தை கற்றுக் கொடுத்து, உணவுனா என்ன, எதை உண்ணணும், எதை உண்ணக்கூடாது, எதை குடிக்கணும், எதை குடிக்கக்கூடாது, மது குடித்தா எவ்வளோ ஒரு டேஞ்சரான காரியங்கள்னு சொல்லி பழைய ஏற்பாடுகள், இயேசு கிறிஸ்துக்கு முந்தின பழைய ஏற்பாடுகள்லையும் சரி புதிய ஏற்பாடு சரி அவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்கு. ஆனாலும் சில நண்பர்கள் என்னையே கிண்டல் பண்ணாங்க, என்னண்ணே சண்டே லீவா, சர்ச்சுக்கு போயிட்டு நல்லா சரக்கு அடிச்சுட்டு தூங்கிட்டீங்களான்னு கூட கிண்டலாக கேட்பாங்க. அது அவங்க கேட்குறது தப்பு இல்லை. அது இப்போ யூடியூப்பரில் பார்க்குறோம், அநேக யூரோப் கண்ட்ரிகள் குளிர் பிரதேசங்களில் அவங்க சரக்கு அடிச்சுட்டு ஜாலியாக ஆடுறது பாடுறதுலாம் இருக்கிறது. சில நகரங்கள்லையும் இருக்கிறதுனால எல்லாருமே அதுக்கு அடிமையாக்கப்பட்டவர்களாக நினச்சி கேட்குறாங்க. அது வேதமே சொல்லுது அது அவ்வளோ டேஞ்சரான காரியம். அப்போ அவங்களுக்கெல்லாம் தெரியாதன்னா தெரியலாம், தெரியாமல் இருக்கலாம், தெரிஞ்சும் தப்பு பண்ணலாம். உதாரணத்துக்கு உடம்புல சுகர் ஏறுது, சுகருக்கு உண்டான சாப்பாடுகளை சாப்பிடாதீங்க, அதை சாப்பிடக்கூடிய சூழ்நிலை கொஞ்சம் குறைச்சி செய்யுங்க அப்படின்ட்டு 1000 தான் டாக்டர் சொன்னாலும் வாய் ருசி சும்மா இருக்கா.
திருப்பி அதைத்தான் சாப்பிட்றோம். அதே மாதிரி மதுங்கிறது ஒரு உடம்புக்கு கேடான பொருளுண்டு என்னதான் வேதம் சொன்னாலும், நம்மளை அறியாத ஒரு சுவை பொய்யே அதை விரும்பி சாப்பிட்டு தங்களையும் தங்கள் குடும்பங்களையும் கெடுத்துக்கிடுறாங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் வேதத்தில் தேவன் தாமே உடைத்து போடுவார். அப்போ நம்ம குடும்பத்தில் ஒரு பையன் அப்படி அடிமையாகி போகிறான்னா, அந்த குடும்ப தலைவனோ குடும்ப தலைவியோ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணுறாங்க? ஆண்டவரே, 100க்கு அதிபதி வந்து, கர்த்தாவே, கடவுளே, என்னுடைய வேலைக்காரன் வியாதியாக இருக்கிறான், நீர் ஒரு வார்த்தை மட்டும் சொன்னால் போதும் அப்படின்னு விசுவாசத்தோடு கேட்கும்போது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ போ என்று சொன்ன போதே சுகமானது. சில இடங்களில் கடவுள் சொன்னால் நடக்குது, சில இடங்களில் கடவுள் வந்து செய்தால் நடக்குது, சில நேரங்களில் ஒரு தொட்டால் நடக்குது. ஆமாங்க, நம்ம குடும்பத்துலேயும் நம்ம ஃபேமிலியும் ஒருத்தங்க உடம்பு குறித்து ஒரு எக்ஸசைஸ் இல்லாமல் வாழ்வலாம், ஒரு மது கடுமையாகலாம். அவங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது நம்ம அந்த விசுவாசத்தோடு தான் ஜெபம் பண்ணி அவங்கள காப்பாற்ற வேண்டியிருக்கு. ஆகையால் ஒத்துக்கொள்ளாத உணவுகளை சாப்பிடுவது ஒரு வகை சாபக்கேடாக இருந்தாலும் இறைவன் அதை புசிக்க சொல்வதில்லை. ஆனாலும் நாமல் புசித்து நம்ம உடம்பை கெடுத்துக்கிடுறோம். இனி கடவுளுக்கு பயப்படுவோமாக, உடலை காப்பாற்றுவோமாக. அல்லேலூயா, ஆமென்.